பையன் பாரு எவ்வளோ சந்தோஷமா என் கூட கிளம்பிட்டான். நீதான். ஆமா, நான் தானே உங்க எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு என்ன? பத்து. அம்மா, அப்பா கூட ஊருக்கு போயிட்டு தம்பி சீக்கிரமே வந்துடுவானே. ஆமாங்க சார். ஆமா, நீங்க சீக்கிரம் வந்துருவீங்க. நான் நம்பிட்டேன்ல. நீங்க அப்பா பிள்ளைல. ப்ராமிஸ் அம்மா. பத்து, நான் அம்மா அப்பா 2 பேத்துக்கும் செல்ல பிள்ளையே. அம்மாவுக்கு தானே பிள்ளை. அம்மாவை பார்க்க சீக்கிரம் வந்துடுவேனே. அது சரிங்க சார். நீங்க கிளம்புறீங்க, அப்பா கூட ஓகே. சின்னவரை இங்க கிளம்புறாரோ? நான் அப்பா போகும்போது ஆசன மட்டத்தில் இறக்கி விட சொல்லிடுவேனே. அங்கே இருந்து பண்ணே சேகடு வரும்போது வந்துடுவேனே. என்னது? ஆசிரமத்துக்கு போறியா? என்னங்க இவன் இப்படி சொல்றான்? நான் கூட அஜய் உன் கூட வர்றதுக்காக தான் கிளம்பியிருக்கான்னு நினச்சிட்டேன். அவன் இப்போ சொல்லவும் தான் எனக்கே தெரியுது. நானும் கிளம்பி வந்து நிக்கவும் அப்படித்தானே நினைச்சேன். அவனாவது அம்மா கூட இருக்கத்தான் சொல்லுவான்னு பார்த்தா அவன் என்ன இப்படி சொல்றான்? அண்ணா அப்பா சேகடு எல்லாம் ஊருக்கு போய் அப்புறம் நானும் மட்டும் இங்கனண்டு அம்மா பாவம் எனக்கு வேலை பார்க்கும். என்னது? உங்க அண்ணன் படிப்புக்கோசரம் ஹாஸ்டல் போகணும்னு போயிட்டான். இவன் இப்பதான் என்னமோ புதுசா அவங்க அப்பா கூட ஊருக்கு போறேன்னு நின்னுட்டு இருக்கான். நீ ஏன்டானா என்னை வேலை வாங்குவேன்னு நினைச்சிட்டு அங்க போறேன்னு சொல்ற? எனக்கு என்ன வேலை? அம்மா என்ன பாட்டுக்கணுமே. அம்மா பாவமே. அம்மா கிட்ட குட்டி பாப்பா இருக்கே சடமல்ல. என் பிள்ளைய நான் பாத்துக்கிறதுல என்ன சிரமம் எனக்கு? அதுவும் மேக்சிமம் உன்னோட வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிற. இது கூட இருக்க போறேன் அவ்வளவுதானே. அதுக்கு போய் சிரமம் சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன தனியா விட்டுட்டு போறீங்க இல்ல? அம்மா தனியா இருக்க வேண்டாம். நான் இருந்தா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், கூட்டி வரணுமே, சமைச்சு கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். அப்புறம் எனக்காக ஆஸ்பத்திரியில் இடண்டு குடுக்குடுன்னு வரணும். அடடா, அங்கே போனால் நிறையா பசங்க இருக்காங்க. நானும் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரனே. ஓ, அப்ப சாரு சேகர் இங்க இருந்தாதான் இருப்பீங்க, இல்லைன்னா இங்க இருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? கோவப்பட வேண்டாமே அம்மா. நல்லா இந்த பொம்மை படம் பார்த்து பார்த்து கெட்டு போயாச்சு என்ன? நல்ல மெச்சூர் ஆன மாதிரி பேசுறீங்க ரெண்டு பேரும். நாங்கள் கெட்டு போயிட்டோம்மா. அப்போ ஸ்மெல்லு வருமே. இது அதிலக்கண்ணா, இது வேற. ஓ ம். சரி, கிளம்பலாமா என்ன? போகும்போது உன்னையும் அஜய் நான் விட்டுட்டு போயிடுறேன். ஈவினிங் வந்து உங்கள் அண்ணன் உன்னை அழைச்சிப்பான். நீங்க ரெண்டு பேரும் போறீங்க சரிதான். என் கூட அஜய் விட்டுட்டு போலாம்ல. அதான் அண்ணா இருக்கான். ஒரு 2 நாள் தானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர சொன்னா அதை செய்ய போறான். இல்லையா என் கூட இருக்கட்டுமே. 2 நாள் லீவ் போட்டா என்ன ஆயிட போகுது? வேணாம் அம்மா, குட்டி பாப்பா வச்சிருக்கு. அதனால் எனக்காக சிரமப்பட வேணாம். நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அப்பா வந்துடுவேனே. கேட்டீங்களா பேச்ச? இப்பவே இவன் சொல்றதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. சரி பத்மா, நான் இருந்தால் கூட நீ எந்திரிக்கலன்னா நானே பசங்களை கிளப்பி விட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் நான் இல்லைன்னா நீ இதுக்கோசரம் உனக்கு முடியலன்னா கூட எந்திரிச்சு செய்யணும்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னனாலும் அஜய் இப்பவே இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டானா என்ன? இல்லடாம்மா, நீ வாமிட்டிங்கெல்லாம் எடுக்கிற, தூக்கம் கெடுது, அதனால் டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் நாங்கள் இல்லைன்னா நல்லா தூங்கி உனக்கு எப்போ என்ன தோணுதோ செஞ்சு சாப்பிட்லாம். நாங்கள் இருந்தால் எங்களுக்கோசரம் ஓடி ஓடி செய்யணும். அதனால தான் அஜய் சொல்கிறான். எப்படியும் 3 பேரை தனியா விட்டுட்டு கிளம்பிட்டீங்களா? இப்போ தம்பி போய் வருவானா? அப்படிமா பாப்பா வந்துடும், எல்லாரும் சேர்ந்து போவோமா? சரிங்க பெரிய மனுஷரே, நீங்க சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கு, கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை அம்மா. என்னையும் அஜய் விட்டுட்டு போய் சார் எவ்வளோ நேரம் அங்க இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேனே. சேகர் என்ன கூப்பிட்டான், அஜய் தான் போகல. ஐயோடா, போங்க சார், யார் வேண்டாம்னு சொன்னா? 2 பேரும்
ஸ்கூலுக்கு போகல மிஸ்ஸு வையும். நானும் சீக்கிரமே வந்துடுவனே அம்மாவை ஆச்சியும் பார்க்க. சரி. பார்த்து பதினோக்கண்ணா அப்பா சொல்றபடி கேட்கணும் என்ன. ம், பிடிக்காமே நிக்கிறீங்க பாருங்க. உன் மேல சாஞ்சனே. ஆமா சாஞ்சிங்க தான். தம்பி சீக்கிரம் வந்துடுவான். கவலைப்படாம எடுக்கணும். நல்லா சாப்பிட்டு பாப்பா பெருசா வளரணுமே. ம், அம்மா அதனால பாப்பாவை பாட்டுக்கும் நானும் போயிட்டு உடனே வந்துடுவேன். வாடும்போடு அம்மாக்கு பாப்பாக்கு ஆச்சிக்கு எல்லாம் நிறையா வாங்கி ஆடேன். சரிடா தங்கம், அம்மையில சாயாதீங்க. ம், பாத்தீங்களா சார் எவ்வளவு குசியா இருக்காரு ஊருக்கு போறதுல. ஓடி போய் கார்ல உட்காந்தாச்சு. ஆ, நீயும் வேணாம் வாமா, நானும் வேண்டாம் சொல்றேன். ஆ சரி சரி, இனி ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அஜய் படிச்சு நிறைய சம்பாடிச்சு அம்மாவை வெளியெல்லாம் கூட்டு போவானே. ம், ம், கொடு. இல்ல லைனா கொடுத்தியே, எனக்கு கொடுக்கணும்ல. என்னது அடியா? பத்து. ஆ, என்ன அதான் என்னோட பசங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறீங்கல்ல. ஆ, நான் என்ன தேவையில்லாமையா கூட்டிட்டு போறேன். பத்து நைட்டு தான் அவ்வளோ பேசியிருக்கேன் சொல்லிட்டேன். பத்து என்ன வேணும் சொல்லுங்க. இந்த வயசுல என் பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா? சின்ன வயசுல லங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே இல்லாம என்னோட போராத காலம் நான் வேற அவங்க கூட இருக்க முடியாம போகுது. அதான் நான் கூட இருக்கேனேம்மா. இருந்தாலும் நான் இந்த பாத்துக்கிற மாதிரி வருமா? என் பிள்ளைய நாளை கண்ணுல பார்க்காம இருக்கணும். அவன் என்னமோ 2 நாளா நினைச்சிட்டு போறான். ஆனா அங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீயும் தானே டாக்டர்கிட்ட பேசின. கிட்ட சூழ்நிலையில நான் தானேங்க அவங்க கூட இருக்கணும். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டியும் தானே நான் வேண்டாம்னு சொல்கிறேன். ஒரு டாக்டர் வந்துட்டு இப்போ கூட பாரு, அவனை பற்றி யோசிச்சுட்டு அழுகிறேன். உள்ளே இருக்கிற பாப்பாக்கும் எஃபெக்ட் ஆகும்ல, அதை பற்றி யோசிக்க மாட்டேன். எப்படிங்க யோசிக்காம இருக்கிறது? நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்னு உனக்கே தெரியும். இது லங்ஸை மட்டும் இல்லை, கணையம், கல்லீரல், குடல் அப்படின்னு எல்லா உறுப்பையும் தான் பாதிக்குது. நுரையீரல் தொற்று, மூச்சு திணறது, சாப்பிட்றதுல செரிமானம் ஆகிறதுல சிரமம், அதிகப்படியாக வேர்வை சுரக்கிறது, இப்படிலாம் தம்பிக்கு இருக்கங்காட்டி தானடா லங்ஸ் கிடைக்கிறப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கு. பத்மா, இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? நீயே சொல்லு. அவன் பிறக்கும் போதே மூச்சு விடுறதுல சிரமமாக இருந்துச்சு. நம்ம ஏதோ அப்போதைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா லங்ஸ் நல்லா க்ரோத் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ ரொம்பவே தம்பி சிரமப்படுறான். குழந்தையிலே இவ்வளோ கஷ்டப்படுறானே, இப்போவே செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு நாம யோசிச்சோம். அதுக்காக தானே அப்ளை பண்ணோம். இப்போ கிடைச்சி ஆப்ரேஷன் பண்ணலாம் தயாராக இருக்கும்போது இப்படி நீ அடம் பிடிச்சிட்டு இருக்க. நான் ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே. இப்போ என்ன, நீயும் வரணுமா? சரி நட போகலாம். இதை பாரு பத்து, ஆப்ரேஷன் பேச்சு எடுத்ததுலேருந்தே நீ சரியே இல்லை. நீ அவன் வலி தாங்குவானா தாங்க மாட்டானா, என் பிள்ளைக்கு எதுக்கு இந்த கொடுமை, இப்படியே நினச்சி அழுதுகிட்டே இருக்க. ஒரு அம்மாவாவே பார்க்குற, ஒரு டாக்டரா யோசி. இங்கே பாருமா, அவன் குழந்தை, எல்லா நேரம் நம்ம கூட வந்து கவனிச்சிட்டே இருக்க முடியாது. நம்ம கூடயே வச்சுக்க முடியுமா சொல்லு? அவன் குழந்தை பருவத்தை எப்படி அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணும்னு விட்டு தான் ஆகணும். நீ கண்ட்ரோல் பண்ண பண்ண உன்னால வெறுப்பு தாண்டா வரும். இதுதான் பிரச்சனை. அதனால தான் அம்மா உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் கூடாதுங்கிற. அப்புறம் என்னதான் பண்ணணும்னு சொல்கிற? நம்ம குழந்தை கஷ்டப்படுறத பார்த்துட்டே இருக்கணுமா? இல்லை சொல்லு. லங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறதாட்டி பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருப்பான்ல பத்து. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க.
எதா இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க. ம். உன்னோட ராஜா பையனை உங்ககிட்டயே கொண்டு வந்து பத்திரமா சேர்த்திடுவேன் போதுமா? ம். 2 பேரும் பார்த்து கவனமா இருக்கணும். தெரியாத ஊருக்கு போறீங்க. டைம்க்கு கரெக்டா சாப்பிடுங்க. சரிம்மா, சரி. அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். நீ இங்கே கரெக்டாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு என்ன? சும்மா அதை இதையும் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்காத. ஃபோன் பண்ணு, நானும் பண்ணுறேன். நான் ஃபோன் எடுக்கலையா வாய்ஸ் மெசேஜ் போடு. நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணுறோம் என்ன? இங்கே தனியாக இருக்க கஷ்டமாக இருந்தால் உடனே உங்கள் அண்ணனை வர சொல்லி அங்கே போ. இல்லையா அஜய் கூட ஆசிரமத்தில் போய் இரு. அங்கே எல்லாரும் இருப்பாங்கல்ல, ஏதாவது சிரித்து பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளாது சரியா? இங்கே பாருமா அது இது யோசிச்சுட்டு இருக்காத. அவன் பையனை பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன். என்ன பத்து எங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்ப வேண்டிய நீயே இப்படி அழுதுட்டு நின்னா நாங்கள் எப்படி நல்லபடியாக போயிட்டு வர்றது? சீனி. எதா இருந்தாலும் அப்பப்போ அப்டேட் பண்ணு. நான் போனதும் வேலை என்னமோ முடிஞ்சா உடனே கிளம்பி வந்துடுவேன். சரி, போலாம். அதைத்தான் கொஞ்சம் ஹம், என் பையனே இதுக்கு தேவலை போல இருக்கே. அப்ப போங்க. உங்க பையனையே வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் நீதானம்மா எனக்கு முதல் குழந்தை. ஆ ம். அது பொய் சும்மா. அதெல்லாம் இல்லை, நீதான் எனக்கு முதல் குழந்தை போதுமா? அல்லாத நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். சரி வா. அம்மி ஃபோட்டோ வருடே. அம்மை கூப்பிடுறாங்க போல இருக்கே. அப்பாவை கூப்பிட்டா திட்டுவாடா. சரி நம்மளே பேசுவோம். சீனி. நான்டா சேகோடு பேசுறனே. ஓ, சேகர பேசுறீங்களா? ம். அம்மா கூப்பிட்டாதான் பேசுவீங்க. நீங்களா கூப்பிட மாட்டீங்கல்ல? அப்பா கூப்பிடலையா? இல்லையே. அஜ்ஜோ, நானு அப்பா கூப்பிட்டுடுப்பாடுன்னு நினச்சிட்டேனே. அப்பாடா அம்மா கிட்ட பேச என்கிட்ட கொடுக்கலன்னு கோமா இருந்தேனே. ஆஹா, என் சார் சொல்லிருக்கலாம்ல அம்மாட்ட பேசணும், ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு. அப்பா ஆடாடுக்கோ ஃபோனு பேசிக்கிட்டு பிஸியாவே இருந்தாடு. யார்கிட்ட பேசினாலும் என்கிட்ட சொல்லிடுவாரே, எதுவும் சொல்லலையே. அம்மா ம். ராஜா பையா, ஊருக்கு போயிட்டீங்களா? ஆ, ஆம், சிங்கப்பூருக்கு வந்துட்டோமே. ம். அப்புறம் அப்பா கூப்பிட்டு சொல்லவே இல்லை. அப்பா அப்பா ஏர்போர்ட்லேருந்து வந்து ஆ, டாக்டரோட ஃப்ரெண்டு பார்க்க போயிடுக்கு. டாக்டர் ஃப்ரெண்டா? அது யாரு? அம்மா ஓ, அதான் ஃபோன் சார்கிட்ட இருக்கோ. நான் நினைச்சேன் அப்பா இருக்கும்போதே தான் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு. அப்பா உள்ள போய் தம்பி ஃபோனில் ரைம்ஸ் பாட்டு. ரைம்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் கண்ணா, தேவையில்லாதெல்லாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. அப்பா எதுக்கு உங்ககிட்ட ஃபோனை கொடுத்தாரு? வரட்டும், அந்த மனசை வச்சுக்கிறேன் அவனை தனியாக விட்டுட்டு போனதுக்கு. அப்பா டாக்டர்கிட்ட உள்ள பேசிக்கிட்டு இருக்கு, நானும் வெளியே உட்காந்து இருக்கு. அப்போ நீயும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க இல்ல? ம். நான் கூட நினச்சிட்டே உன்னை தனியாக ரூமில் விட்டுட்டு போயிட்டாருன்னு. கூட கூட்டிகிட்டு தானே போயிருக்காரு. சரி, பார்த்து கவனமாக இருக்கணும். ம். ரூமுக்கு போயிட்டு அப்புறம் நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதானே. இன்னைக்கே எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க? அப்பா ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே கேட்டுச்சு ரூமுக்கு போகலாமா, ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு எட்டு பார்த்துக்கிட்டு போகலாமான்னு. தம்பிதான் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம் சொன்னேன். ஆஹா, தம்பி பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கல்ல. ஆஹா தம்பி குட்டி பையனே. ம்ஹும். அப்புறம் குட்டி பையன் ரெஸ்ட் எடுக்கலையா? அப்பா ம். இங்கே பார்த்துட்டு போயிட்டா அப்புறம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஊடு சுற்றி காமிக்க சொல்லுச்சு. ஆஹா, அதனாலதான் தம்பி ஜாலியா சரின்னு சொல்லிட்டீங்களா? ம். சரி,
டிராவல் எல்லாம் எப்படி இருந்தது? ஆ, ஆ, கொஞ்சம் பயமா అప్పుడు హ్యాపీగా ఉండడే ம். అమ్మ என்னாச்சேனு ஹம், அம்மா பத்தி யாருக்கு என்ன கவலை? ஆ, யாருமே இல்ல. கிளினிக்ல இருந்து வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காஃபி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். అజ్జో పావమే రాజా పైన అడికేనే అమ్మకి ராஜா பையன்டா அம்மாவை விட்டு ஊருக்கு போயிட்டானே. வந்துடுவனே ம், குட்டி பாப்பா என்ன பண்ணடு ம். அண்ணா என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டான். வரட்டும், நான் பேச மாட்டேன். என்ன ஊருக்கு கூட்டிட்டு போல அப்படி சொல்லுது. அண்ணா பாப்பாவை மிஸ் பண்ணடே அப்படி சொல்லுங்க மம்மி ம், சரி சொல்றேன். నెక్స్ట్ టైం వాడుம்போడు పాప మళ్ళా కుట్టి వடும் ம், தம்பி ஊடெல்லாம் சுட்டி பார்க்கல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் காட்டுமே ம். என்ன இருந்தாலும் தம்பி அம்மா தூக்கி கொஞ்சி சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சு இதெல்லாம் பண்ற மாதிரி வருமா? ஆ, என்னதான் வீடியோ காலில் பேசிக்கிட்டாலும் அப்படியெல்லாம் வராதே. 2 நாள் தானே தம்பி வந்துடுவானே ம், அதெல்லாம் நினைக்காம அம்மா எப்பவும் போல இடந்தா பாப்பா ஹாப்பியா இருக்குமே ஆஹா, இதெல்லாம் எப்படி சாருக்கு தெரியுமோ? அப்பா சொன்னாடே ம், சரி அம்மா ரெஸ்ட் எடுக்குமா தம்பி அப்பா வந்தடும் கூப்பிடுவானே ஏன் தம்பி ரைம்ஸ் பார்க்கணுமோ? ஆ, இல்லை ம், அப்புறம் அம்மா தம்பிய மாஸ்கெல்லாம் போட்டு கவனமாக எடுக்கணும் தண்ணி செடாடு காட்டு சுத்தமான காட்டு சுவாசிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிச்சு அதெல்லாம் கேட்கும் அதான் ஆஹா, அப்போ அம்மா இதெல்லாம் கேட்பேனே தம்பி ஃபோனை வைக்கிறேன் அப்படி சொல்றீங்க. ஆ, அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணல, சுடுதண்ணி குடிக்கல, டேப்லெட்ஸ் கொடுத்ததெல்லாம் போடல, இன்னும் சாப்பிட கூட இல்லை, அப்படித்தானே? ஆடு போட்டல சாப்பிட்டு வந்து சுடுதண்ணி குச்சி ம், மாஸ்க்கு போடல அப்புறம் ஆஸ்பத்திரியில் ஒரே மருந்து வாசனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போறீங்கன்னு தெரியும், அப்படியே மாஸ்க் போடாம போனீங்க. உங்களுக்கு மாஸ்க் போடவே பிடிக்க மாட்டேது இல்ல? பொலிட்டட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னாலும் உங்க அப்பா கேட்க மாட்டாரு. நீங்களும் மாஸ்க் போட சொன்னா கேட்க மாட்டீங்க. அப்புறம் அம்மா என்னதான் செய்ய? இங்கே சுட்டமாடா இடுக்க மாஸ்க் போட்டால் மூச்சு விட சிரமமாக இருக்கே டிஸ்டர்ப் பண்ணிட ஹம், சரி, அதான் வீட்ல ஓகே போடாம இருந்துக்கோங்க. ஆனா வெளியே போகும்போது போட சொல்லிருக்கேன்ல. இந்த ஒரு ட்ரிப்பு அனுப்பிச்சிடுவீங்களாம் தம்பியா ஹம், எப்பவும் இப்படியே தான் சொல்றீங்க. ஆ, அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல கண்ணா. தம்பி டாக்டர் பையன் தம்பிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது நான் குட்டு பாய் ம், டேப்லெட்ஸ் போட்டீங்களா? சாப்பிட்டடும் 1/4 மணி நேரம் கழிச்சு அப்பா கொடுத்தது சரி சரி. தம்பி குட்டு பாய் தானே அதுக்கு மாஸ்க் போடணுமே, கண்ட இடத்துல எல்லாம் கை வைக்க கூடாதே, தம்பிக்கு சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுமே. தம்பி இனிமே கவனமா எடுப்பான்
அப்ப குட் பாய் இல்ல ம் சாடி கண்ணா யாரும்மா ஃபோன்ல ஏஞ்சல் ஏஞ்சலா ம் உங்க ஏஞ்சல் கிட்ட அப்பா பேசலாமா ஆ சரி கொடுங்க அப்பா பேசுறேன் ஏஞ்சல் ம் சொல்லுங்க ஏஞ்சல் போனதும் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறதா? ம் வரும்போதே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாச்சு அதான் டாக்டரே. எல்லாமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு ஆனாலும் வேலை முடியா ஒரு 1 வீக் ஆகும் போல இருக்கு என்னது 1 வீக்கா? ம் இங்க பாருங்க, அவ்வளோ நாளெல்லாம் என்னால பையனை பார்க்காம இருக்க முடியாது. ஒன்று அவனை கூட்டிட்டு நீங்க இங்க வந்துருங்க, இல்ல நான் கிளம்பி அங்க வந்துடுறேன். பத்மா ப்ளீஸ்ப்பா. ம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சாரி, அதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்க முடியாது. ஒன்று இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நீங்க பண்ணி தான் ஆகணும். எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? ம், உன்னால பையனை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கறக்காக நீ சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது வேலை முடிஞ்சதுன்னு தான் வருவோம் அப்பா அம்மா பாவமே சண்டை போடாதீங்க ம் சரிப்பா சரி அப்பா உன்னை இறக்கி விடுறேன் அந்த நர்ஸ் ஆண்டி உனக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்காங்களாம் தரேனாங்க போய் வாங்கிட்டு வரீங்களா ம் அவ என் பையனுக்கு சாக்லேட் தரேங்கிற பேர்ல உங்களை கரெக்ட் பண்ண பாக்குறவ. ஆ, போனது வேலையை பார்த்துட்டீங்க பாத்தியா? ம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது குழந்தை அப்படிங்கறக்காக நீ நேர்ல வாடி, அப்புறம் உனக்கு இருக்கே. ராஜா ம் சரி நான் போறேன் அம்மா கூட சண்டை போடாதீங்க ம் அப்பா இந்த ரூமுக்கு மட்டும்தான் போகணும் வேற எங்கேயும் போகக்கூடாது திரும்ப இங்கேயே வந்துடணும் அப்பா இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ம் தம்பி தொலைஞ்சாலாம் எங்கேயும் போயிட மாட்டான் அப்பா கூடவே தான் அடுப்பா அப்பாவை சிரமப்படுத்த மாட்டான் ம் குட் சரி போயிட்டு வாங்க ம் பத்மா ம் லைன்ல தான் இருக்கேன். சாப்பிட்டியா இது என்ன கேள்வி? எப்படி நிம்மதியா சாப்பிடுறது உங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு? ம் எங்களை பத்தியே யோசிக்காம அது எப்படிங்க? ம், எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல நீ தான் முக்கியம் ஆம், ஹம், ஏற்கனவே உன்னை கோட்டை விட்டாச்சு, இருக்கிறதும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு பெத்தவளா. அத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. யாரு நானு ம் சேகரை பத்தி நான் யோசிக்காம தான் இவ்வளவு தூரம் நான் ரிஸ்க் எடுக்கிறேனா ஆ, அப்படின்ட்டு இல்ல, ஆனா ஒரு பெத்தவளா சேகர நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு யோசிக்க மாட்டீங்கல்ல? ஓ அப்படி ஏன் உண்மையை சொன்னா குறுக்குதாக்கும்? இங்க பாரு பத்மா என்ன மைனஸ் அப்படிங்கறத பத்தி மட்டுமே யோசிக்காத என்ன பிளஸ் அதையும் கொஞ்சம் பாரு என்ன பிளஸ்? ரெண்டு பிறந்து ஒன்று நான் பழி கொடுத்துட்டு இனி ஒன்று இப்படி உயிருக்கு தவச்சிட்டு இருக்கே, இதுல என்ன பிளஸ்? எதை பார்க்க சொல்றீங்க? பத்மா நீ எமோஷனல் ஆகாத ம் இங்க பாரு சேகருக்கு இருக்கிறது டிசீஸ் கிடையாது டிஸார்டர் அதுவும் அவங்க அம்மா ஒரு நல்ல டாக்டர் அவங்க அப்பாவும் அவனுக்காக என்ன வேணா செய்வாரு இதெல்லாம் அவனோட பிளஸ் அதையெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ சரி, அப்புறம்? நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதை பொறுத்து தான் பையனும் ஸ்ட்ராங்கா இருப்பான் சரியா நம்மளே உடஞ்சு போயிட்டா அவனும் உடஞ்சு போயிடுவான் ம் என்ன சரி, இப்போ ரீச் ஆனது உடனே டாக்டர் போய் பார்க்கணுமா? அவனை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? இல்ல நாங்க ரீச் ஆனதுமே அவர் காண்டாக்ட் பண்ணாரு சரி ஒரு ட்ரிப்பு பையனை கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போயிடலான்னு இப்போ நீங்க தானே பேசிட்டு வந்தீங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரு என்ன செலவாகும் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணணும் அதெல்லாம் சொன்னாரு செலவு பத்தியெல்லாம் இல்ல, அதை நானும் சொல்லிட்டேன் ஆம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மெயில் பண்ணி நான் ஒப்பீனியன் கேட்டிருந்தேனே, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாரு. இப்போ உங்ககிட்ட ம், நீ டாக்டரா இருக்கவும் அவனை கைட் பண்ணவும் நீ பார்த்துக்கிறதுல தான் தம்பி இந்த அளவுக்கு இருந்திருக்கான் இல்லைனா அவன் பிறக்கும் போதே லங்ஸ் வந்து இம்மெச்சூராக தான் இருந்திருக்கு அதுக்கு சிஎஃப் இருக்கவும் இன்னுமே சிரமப்பட்டிருக்கணும் ம் இப்போ வரைக்கும் மற்ற பார்ட்ஸ் எதுவும் எஃபெக்ட் ஆகலை அதனால அதை யோசிச்சு தானே லங்ஸ் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு நம்ம பிளான் போட்டோம். ம், இப்போ பண்ணிக்கலாம் லங்ஸ் கிடச்சிருச்சு ஏன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணணும் அவன் கண்டிஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க 1 மந்த்து இல்ல, நாம பார்த்து போன நீங்க பேசுனீங்களா? ம்
ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம எந்த அளவுக்கு அவனை பார்த்துக்கிறோமோ அதில் தான் அவனோட லைஃப் டைம் இருக்கு. எமோஷ்னல் ஆகாத. ம், சும்மா என்கிட்ட இதேவே சொல்லாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி வேற லைன், பிஸ்னஸ் வேற லைன். ஆனால் எனக்கு சேகரோட விஷயத்தில் ரெண்டுமே. புரியுதுடா, ஆனால் ம், அதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கு சில டெஸ்டெல்லாம் எடுக்கணும்ல, அதுக்காக தான் இப்போ பையனை அனுப்பியிருக்கேன். நீங்களாம் எப்படிங்க அவன் கோஆப்ரேட் பண்ணுவா? நீங்கள் சும்மா நர்ஸ் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை. பேசிக் டெஸ்ட் மட்டும் இப்போ எடுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் அவன் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறான்னு பார்த்துட்டு மெயின் டெஸ்டெல்லாம் எடுத்துக்கலாம். ம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 வீக் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உனக்கு ம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும், பார்க்கலாம் என்ன. ம். என்னம்மா? இல்லை, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடும்ல, பையன் வழியே தாங்கிப்பான்ல. அது நினைக்கும் போது எனக்கு சுத்தமாக முடியலங்க. ஒரு யூசிக்கே அப்படியே அடம் பிடிப்பான். ஒரு டெஸ்ட்டுக்கு கூட ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண மாட்டான். அதெல்லாம் நினச்சே உன்கிட்ட அதெல்லாம் நீ அவன் அம்மா அப்படிங்கிறதாட்டி பண்ணுற சேட்டை. இதை அடுத்தவங்கும் போது கரெக்டாக இருப்பான். அப்புறம் மெடிசன்ஸ் எல்லாம் நான் கொடுத்ததே கரெக்டாக தான் இருந்துச்சு சொன்னாங்க. ஆ, ட்ரான்ஸ்ஃபர்க்கோசரம் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ம், ட்ரான்ஸ்ஃபர் எப்போன்னு ரிப்போர்ட் வந்ததும் சொல்லுவாங்க. ஆ. என்ன? சப்போஸ் டிலே ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். அப்ப கூட சரி நீ வா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க பாத்தியா? எப்படி சொல்ல முடியும்? ஆ, எப்படி சொல்லணும்னு சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதை பார்த்தா எமோஷனல் ஆகி நீ டவுன் ஆயிடுவ. அப்புறம் இவனா பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணட்டும்? இல்லை சொல்லு. அப்போ அதனால தான் என்னை கூட்டிட்டு போல என்ன? அதுக்கு சாக்கு நான் இப்ப பிரெக்னென்ட் ஆனது அப்படித்தானே? ஆத்மா, ஏற்கனவே உன்னை பழி கொடுத்துட்டுனே, ரெண்டுல ஒன்று போய் சரி இதாவது நம்ம கூட நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவனுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ இவனே பழி கொடுத்துருவோமோன்னு பயந்து பயந்து சாகுறான். ஆனா உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்காம எதை பேசிட்டு போறீங்க? ஏன் பத்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் மட்டும் என்ன, நம்ம பிள்ளைக்கு நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னேனா, இல்லை பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேனா? என்ன இப்போ மாட்டேன்னு சொன்னேன் சொல்லு. புரிஞ்சுக்கல. நீங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்க செல்லம்ல, உங்க உயிர் இல்ல, எப்படி சொல்லுவீங்க? ஆனா ஆனால் என்ன ஆனா? ஆ, இப்போ உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. நாங்கள் கிளம்பி அங்கே வரணும், அதானே? நான் அப்படியா சொன்னேன்? அப்புறம் உனக்கு இப்போ என்னதாம்மா வேணும் சொல்லு. பையனை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லவே உன்னால் தாங்கிக்க முடியல. இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்க. நீ ட்ரான்ஸ்ஃபர் அன்னைக்கு இங்கே இருந்தீன்னா நீ என்னென்ன பண்ணுவ சொல்லு. நான் இருக்கவே இல்லப்பா. ஒரே முட்டை போய் சேர்ந்துறேன். சந்தோஷமா உங்களுக்கு? என்ன பேசிட்டு இருக்க நீ? தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். நீயா ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு நீயா ஏதாவது பேசிட்டு இருப்ப. அதுக்காகத்தானே நான் உன்னை உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போக சொன்னேன். ஓ, சார சொன்னா உடனே நான் கேட்டணுமா? நான் ஏன் எங்க போனோம்? என் புருஷன் மாளிகை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காரு. நானும் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் உட்கார மாட்டேன். சரிம்மா தாயே, நீ யார் வீட்டுக்கு எங்கேயும் போக வேண்டாம் சரியா? மனசில் அதை இதையும் போட்டு குழப்பிக்காம இரு. உன் பையனை நல்லபடியாக கொண்டு வந்து உன் கையில் ஒப்படைச்சிட்றேன் போதுமா? ஏங்க? பின்ன என்னதான் உனக்கு வேணும் சொல்லு. நானும் சொன்னேன்ல, எனக்கு நேட்டிவாவே தோணுது. இப்போ இதை பண்ண வேண்டானே. பத்மா புரிஞ்சுக்கோ. நீ ஏன் ஒரு டாக்டர் ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? லங்ஸ் கிடைக்கும் போது தானமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்ம இதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணோம். புரியுதுங்க. நான் முடிய பையனை பார்க்க மாட்டேனோன்னு தோணுது. அதனாலதான் அப்படி சொன்னேன். இங்க பாரு, கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. அதனால தான் உனக்கு அப்படியெல்லாம் தோணுது. சொல்றது புரியுதா? கேட்டுட்டு இருக்கியா? நீ நல்லபடியா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நல்லா இரு. நான் பையன் கூட தானே இருக்கேன். நம்மள மீறி பிள்ளைக்கு என்ன ஆயிரும்? ஒண்ணும் ஆகாதுல்ல. ஆகாதுமா, ஆகாது. எல்லாமே நல்லா இருக்கு போதுமா? என்னோட திருப்திக்காக ஒன்றும் சொல்லலையே. ஷபா, நான் ஒரு பிஸ்னஸ் மேன். எனக்கு என்ன தெரியும்? நீ தானே டாக்டரு. உன் பையன் உடம்பு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா?
பத்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரியா? சரி, ரூமுக்கு போயிட்டு கூப்பிடவா? ம். அவங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசாத, தைரியமா பேசு. நீயும் தைரியமா இரு. சரியா பத்மா? நான் முடியும். என் பிள்ளைய அள்ளியத்து கொஞ்சம் வேலை. அவன் என்கிட்ட பேசல. பாப்பில்ல. ம் சரி, ரூமுக்கு போயிட்டு கூப்பிடுங்க. ம் எல்லாமே நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு. இவன் இப்படிலாம் பேசுகிறா? என் பையனுக்கு எதுவும் ஆகாம அவனை திருப்பி எனக்கே கொடுத்துரு கடவுளே.